hello, welcome to Jolly Samayal Tasty. நம்ம இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம வீட்ல டெய்லி நம்ம வந்து துணி துவைப்போம். அந்த துணி துவைக்கிறதுக்கு நம்ம ரெகுலரா ஒரு சோப்பு வாங்குவோம். அந்த சோப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த சோப் என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதை தான் நம்ம ஓகே பரவாயில்லை இவ்வளவுதான் நம்மளால முடியும் போல அந்த கரையை போக்குறதுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா மார்க்கெட்ல வந்து நிறைய துணி துவைக்கிற சோப் இருக்கு. அந்த சோப் பாத்தீங்க அப்படினா எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குது, எந்த சோப் வந்து நமக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சோப்பெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேனே கடை போட போகிறேனான்னு பார்க்குறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி காமிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு துணி கரையாக இருக்குது, அதை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணி துவைக்கிற சோப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த சோப்பு வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த கரை போகாதுன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒவ்வொரு சோப்பும் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அந்த கரையை போக்குறதுக்காக அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விளம்பரம் பார்த்துருப்போம். இப்படின்னு போட்ட உடனே கரை போயிடுச்சு, கரை நல்லது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம காமெடியான விளம்பரம் வந்து கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போமும் கூட. பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த விளம்பரங்கள் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு எந்தெந்த சோப்பு வந்து ரிசல்ட்டு கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஒவ்வொரு சோப்பையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய சோப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பக்கத்தில் என்னென்ன சோப்பு கடையில் கிடச்சதோ அந்த சோப்பு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ராயல்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரின், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சர்ஃபசல், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சோப்பு, அதுக்கப்புறம் பொன்வண்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா கேரளா சோப்பு மெரிட் சொல்லிட்டு இந்த சோப்பும் எனக்கு கிடச்சிது. மேக்ஸிமம் இது எல்லா இடத்துலையும் இந்த சோப்பும் கிடைக்க தான் செய்யுது. இந்த சோப்பு தான் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு காட்டனில் ஒயிட் கலர் துணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த துணியில் வந்து நம்ம கரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். என்ன கரை பண்ணலாம் அப்படின்னா சாஸ் கரை வந்து பண்ணலாம். சாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாஸ், அது கூடவே மஞ்சத்தூள் கரை வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது, உங்களுக்கே நல்லா தெரியும். இது மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கரை பண்ணிக்க போகிறோம். பாருங்க, மஞ்சத்தூள் கூட வந்து நான் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். சோயா சாஸ் ஊற்றியாச்சு. தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, நம்ம ஒவ்வொரு துணியும் வந்து இப்படி கரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு துணியும் வந்து கரை பண்ணிட்டோம். இந்த துணி வந்து ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு சோப்புக்கு நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சோப்புக்கிட்டையும் ஒவ்வொரு துணி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம வந்து எந்த சோப்பு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குதுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணலாம்.
பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு சோப்பு போட்டு நம்ம துவைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து எந்த துணியில் எவ்வளோ கரை போயிருக்குது, எந்த சோப்பு வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராயலே எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ராயல் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த துணி தான் நம்ம வந்து ராயலுக்கு யூஸ் பண்ணது. பாருங்கள் எந்த அளவுக்கு கரை போயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து கரை போயிருக்கு, அந்த மஞ்சள் கரை அப்படியே இருக்குது. ராயலில் வந்து ஓரளவுக்கு தான் வந்து நமக்கு கரை போயிருக்குது, லைட்டாக அந்த மஞ்சள் கரை கொஞ்சமாக இருக்க தான் செய்யுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம மெரிட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம மெரிட்ஸில் எந்த அளவுக்கு கரை போயிருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு கரை போயிருக்கு. ஓகே பரவாயில்ல அந்தளவுக்கு சொல்லலாம். இருந்தாலும் லைட்டாக அந்த மஞ்சள் கரை இருக்க தான் செய்யுது. ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது, லைட்டாக இருக்க தான் செய்யுது இதுவும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பவர் என்னன்றதை பார்ப்போம். பவர் எந்தளவுக்கு பவராக உழைச்சிருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள் நம்ம பவர் சோப்பு பார்த்துடலாம். பவர் ஓகே தான், ஓரளவுக்கு போயிடுச்சு. பவர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே உழைச்சிருக்கு, பரவாயில்ல. ஓகே பவர் பார்த்திங்க அப்படின்னா பவராக தான் வேலை செஞ்சுருக்கு, நல்லாவே கரை போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா, மஞ்சள் கலர் லைட்டாக கூட இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சர்ஃப் எக்ஸல் பார்த்துருவோம். சர்ஃப் எக்ஸல் இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்துருவோம். பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மஞ்சள் கரை இருக்க தான் செய்யுது, ஓரளவுக்கு இருக்குது. பட் ஒர்த்து தான், போயிருக்கு, கரை போயிருக்கு. ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு சொல்லலாம் கொஞ்சம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பொன்வண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொன்வண்டு இப்போ இந்த பொன்வண்டில் எந்த அளவுக்கு கரை போயிருக்கு பார்ப்போம். பொன்வண்டில் மஞ்சள் அப்படியே தெரியுது, மஞ்சள் கரை போகவே இல்லை, சாஸ் மட்டும்தான் போயிருக்கு. மஞ்சள் கரை வந்து அப்படியே இருக்குது பார்த்திங்களா, மஞ்சள் கரை போகவே இல்லை. ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்குது. சாஸ் கரை ஆனால் போயிடுச்சு, மஞ்சள் கரை மட்டும் அப்படியே இருக்குது. நம்ம அடுத்தது அரசன் தான் பார்க்க போகிறோம். அரசன் பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இதுலேயும் அப்படியே மஞ்சள் கரை இருக்க தான் செய்யுது, மஞ்சள் வந்து போகவே இல்லை, சாஸ் கரை வந்து போயிருக்கு. ஓகே ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது துணி துவைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா சோப்போட கெமிக்கல் ரியாக்ஷனால் வந்து நமக்கு ரெட் கலராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அலசி காய வச்சதுக்கப்புறம் நமக்கு நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. வந்து அந்த சோப்பெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து கரை போயிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரின் எடுத்துக்கலாம். ரின் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். ரின் போடும்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. பாருங்கள் நமக்கு வந்து ஓரளவுக்கு மஞ்சள் கரையெல்லாம் போயிடுச்சு, பரவாயில்ல, நல்ல கரை நல்லாவே ரிசல்ட் இருக்குது, பரவாயில்ல. ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சோப்புமே சூப்பராக தான் நமக்கு வந்து உழைச்சிருக்கு. பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ஃப் எக்ஸல் போடும்போது அந்த வாசம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. இந்த சோப்பில் வந்து எந்த சோப்பு அதிகமாக நுர வந்தது அப்படின்னா பவரும் ராயல் அப்புறம் மெரிட்ஸ் இதெல்லாமே வந்து சூப்பராக வந்து நமக்கு நுர வந்தது. அது கூட பார்த்திங்க அரசன் வந்து நல்லாவே நுர வந்தது. ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெரிட்ஸ் வந்து நல்ல ஒரு லெமன் ஸ்மெல் இருந்தது, சூப்பராக இருந்தது. துவைக்கும் போது வந்து நமக்கு இன்னும் 4 துணி சேர்த்து கூட துவைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தெந்த துணியில் எவ்வளோ கரை போயிருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை
கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனலாக வரும். ஒரு லைக் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.